எல்லோருக்கும் வணக்கம். நான் ஷங்கர். இந்த வீடியோ பதிவு மூலம் நான் தமிழக இளைஞர்கள், அதாவது வேலை வாய்ப்புக்காக அலைஞ்சிக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்ள விஷயம் என்னென்னா, ரீசெண்டாக என்னோடய நண்பர் பிஎஸ்எஃப்பில் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கால் பண்ணியிருந்தார். அப்போ ஷங்கர் இப்போ ஃப்ரீயாக பேசலாமா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை ஒரு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு வேலையாக இருக்கேன், முடிச்சுட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட கால் பண்ணேன். என்ன என்ன எப்படி இருக்கீங்க, என்ன விஷயமா கால் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறப்ப, ஷங்கர் ஒன்றும் இல்லை, ஒரு பையன், அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவர்கிட்ட பேச வைக்கலாம் அப்படின்றதுக்காக கால் பண்ணேன் அப்படின்னு. சரி கூப்பிடுங்க பேசலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் போயிட்டார். அதாவது சொல்கிறாரு, அவர் இல்லை போயிட்டார், அவர் வேலை விஷயமா போயிட்டார், அப்புறம் வர்றப்ப நான் கால் பண்ணுறேன்னு. சரிங்க அப்படின்னு. அப்புறம் சரி என்ன 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 விஷயமா பேசுகிறீங்க அப்படின்றப்ப அவர் சொன்னார், இல்லை ஒன்றும் இல்லை, அந்த பையன் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கான், அவன் வேலை பார்க்குற கேட்டகரி வந்து வாஷர்மேன் கேட்டகரி அப்படின்னு. சரி பரவாயில்ல, ஓகே அப்படின்னு. ஆனால் அவரோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டவொடனே எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருந்துச்சு. எல்லா தமிழ் இளைஞர்களும் வேலை வாய்ப்புக்காக எங்கெங்கேயோ வேலை வாய்ப்புக்காக தேடி அலைஞ்சு ஜாயின் பண்ணுறாங்க. நோ இஷ்யூ, அவங்களுக்கு வில்லிங்கிலி ஜாயின் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த கேட்டகரின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு வர்றப்ப கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும். பட் நிறைய இதெல்லாம் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது, பண்ணிக்கிறேன். பட் இந்த வீடியோ பதிவு மூலம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம அப்ளை பண்ணுறப்பயே இந்த கேட்டகரி என்ன அப்படின்னு, நம்ம இது ஓகேவா, எனக்கு செட் ஆகுமா, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு அந்த கேட்டகரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் வேலை பார்க்குற அவங்கள்ட்ட கேட்டு கன்ஃபார்ம் ஆகிட்டு போங்க. அங்கே போயிட்டு இந்த வேலை எனக்கு பிடிக்கல, இது நான் இப்படிலாம் எதிர்பார்த்து வரலையே, இதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு படித்த பையனுக்கு அழகு இல்லாத மாதிரி தான். ஆனால் வேலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே தன்னோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதனால் இந்த வீடியோ பதிவு மூலம் இன்னொரு திருப்பி என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அப்ளை பண்ணுறப்ப நம்ம என்ன கேட்டகரிக்காக ஜாயின் பண்ணுறோம் அப்படின்றதுல தெளிவு இருக்கணும் உங்களுக்கு. அந்த தெளிவுக்கு அப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். வணக்கம்.